ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் நம்பர் சிஸ்டம் அண்ட் கோட் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேட் எக்ஸாமினேஷன், யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ், அதுபோல் டிஎன்பிஎஸ்சியில் இன்ஜினியரிங் சர்வீசஸ், இது எல்லாத்துக்குமே வந்து சர்க்யூட் பிரான்ச்சஸ் படிக்கிற இன்ஜினியரிங்கில் சர்க்யூட் பிரான்ச்சஸ் படிக்கிற எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த நோட்ஸை தான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் வாங்க. சரி, இப்போ இதில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன? எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு எலமெண்ட்டாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் பவரில் ஒர்க் ஆகிற அந்த டிவைசஸ் தான் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், இன்னொன்று டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து ஒரு வோல்டேஜும் கரண்ட்டும் எப்போதுமே வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா வந்து அனலாக் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். பட் டிஜிட்டல் சர்க்யூட்டு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து அது ஃபைனட் எலமெண்ட்டாக இருக்கும். அது பெரும்பாலும் என்ன செய்யாது அப்படின்னா வந்து வேரி ஆகாது. ஸோ அதைத்தான் நம்ம டிஜிட்டல் சர்க்யூட்டு, அதில் யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸும் டிஜிட்டல் டிவைசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டிஜிட்டல் சர்க்யூட்டை பெரும்பாலும் சுவிட்சஸில் யூஸ் பண்ணுறோம், ப்ரோக்ராம் அதாவது ஐசி சிப்பில் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? சர்க்யூட்டுன்னு பார்த்தா அனலாக் சர்க்யூட் அண்ட் டிஜிட்டல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி இருக்குது. பட் ஸ்பெஷலாக டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் அப்படி இப்போ நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து டிஜிட்டல் சர்க்யூட் தான் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் டிஜிட்டல் விஎல்ஹெச் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து ப்ரோக்ராம் பண்ணாலும் அதை ரீப்ரோக்ராமபிள் பண்ணிக்கலாம், அழித்து மறுபடியும் என்ன செய்யலாம், ப்ரோக்ராம் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து டிஜிட்டல் சர்க்யூட்டில் தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் இதில் பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா நம்பர் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் நம்பர் சிஸ்டம் முக்கியம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வகையான நம்பர் சிஸ்டத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர்லேயோ டெலிஃபோன்லேயோ இதில் பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடியது ஆக்டல் நம்பரை நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஜென்ரல் லைஃப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம டெசிமலை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் டிஜிட்டல் எல்லாமே வந்து ஒன்லி பைனரி கோட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கோட் ஃபார்மெட் எதுக்காக அப்படின்னா வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த கோடெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே, அந்த கோடை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். நம்பர் சிஸ்டத்தில் நமக்கு வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா 4 டைப் தான் நமக்கு நம்பர் சிஸ்டம் இருக்குது. ஒன்று பார்த்துட்டிங்கன்னா பைனரி, இது வந்து ஒன்லி ஃபார் கம்ப்யூட்டரும் அதை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். பைனரி அதாவது பெரும்பாலும் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் பூராமே அதில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய டெசிமல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்டல், அதை டெலிஃபோனில் யூஸ் பண்ணக்கூடியது பெரும்பாலும் ஆக்டல் தான், கம்ப்யூட்டர்லேயும் அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் பெரும்பாலும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹெக்ஸாடெசிமல், இது வந்து பெரும்பாலும் மைக்ரோ ப்ராசஸரில் யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர் சிஸ்டமும், அதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா வந்து 15 வரைக்கும், அதாவது 0 to 15 வரைக்கும், 10ல் வந்து ABCDF வரைக்கும் இருக்கும். இது வந்து ஹெக்ஸாடெசிமல் கோடு யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த நம்பர் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா 2 டைப்பில் இருக்குது. அதாவது 2 டைப்பில் நம்ம சொல்கிறோம். ஒன்று பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து வெயிட்டடு நம்பர் சிஸ்டம் அல்லது பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று நான் பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெயிட்டட் ஆர் பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பைனரின்னு எடுத்திங்கன்னா 0 and 1, அது வெயிட் வந்து நமக்கு என்ன தான் 2 தான். டெசிமல்னு பார்த்தீங்கன்னா வெயிட் நமக்கு என்ன தான் 10 தான். ஹெக்ஸாடெசிமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து 0 to 15, அதாவது F வரைக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொசிஷனல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி PCD 8421 PCD கோட், பைனரி கோடு டெசிமல், இதுக்கும் வெயிட்டட்னு சொல்கிறோம். ஏன்னா அதனுடைய வெயிட் என்ன தான் 0 to 9 தான். 2421 இது எல்லாமே வெயிட்டட் இல்லாமல், அதாவது நான் வெயிட்டட் ஆர் நான் பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரே கோடு, எக்ஸஸ், இதுக்கெல்லாம் எந்த வெயிட்டும் கிடையாது, எந்த பொசிஷனும் கிடையாது. அதை நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எனி நம்பர் அதை ஜஸ்ட் ஆட் தி 3, இது நமக்கு என்னது தான்
இது வந்து XS3 நம்பர். கிரே கோடுக்கு அது ஒரு ஃபார்ம். இதுக்கு எந்த பொசிஷனும் எந்த ஒரு வெயிட்டும் கிடையாது. ஜஸ்ட் அது என்ன செய்யும், ஒரு ஃபார்மட்டை நம்பர் கொடுத்தோமோ அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணும், அவ்வளோதான். ஓகே, இது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்பருன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர், அதனுடைய பேஸு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன தான் இருக்கும், n டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னா n-1 இங்கே இருந்தால் நமக்கு போகும். 4 டிஜிட் அப்படின்னா 4 3 2 1 0. அடுத்து என்ன இருக்குங்க, மைனஸில் போகும். ஸோ இப்படி தான் அந்த நம்பர்ஸை நம்ம நம்பர் சிஸ்டத்தை கிளாஸ் இது பண்ணுறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 4 3 1 எப்பயுமே 0 to 9க்குள்ளே இருக்கும். இது வந்து என்னது, இது என்ன நம்பர் சிஸ்டம், அந்த ரெடெக்ஸ். என்ன ரெடெக்ஸ் அப்படின்னு 10ன்னா 10 வந்து ரெடெக்ஸ். இது வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் லிஸ்ட். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த 4 மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டு, லாஸ்ட் 3 இருக்கு இல்லையா, இது வந்து LSB அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி இது தெரியும். 4 பிட்ஸுனாலே நமக்கு என்னதான் நிப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். 8 பிட்ஸ் அப்படின்னா பைட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, சரி. இப்போ இது எல்லாமே வந்து கன்வர்ஷன் பண்ணுறதெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, பாலிடெக்னிக்கில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு லெவல் UPSCயில் வந்து IAS லெவலுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து இப்படி கன்வர்ஷன்லாம் இருக்காது. அதாவது நமக்கு நார்மல் பைனரி டு டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுங்க, டெசிமல்லேருந்து பைனரி, இந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தடில் தான் அந்த கன்வர்ஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த நோட்ஸை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு அதுக்கப்புறம் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். இப்போ வந்து டெசிமல் டு பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்க வேண்டாம், 0வை பார்க்க வேண்டாம். அந்த 1 மட்டும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாலே போதும். அந்த 1 மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். அந்த வெயிட்டை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அதே மாதிரி ஆக்டல் டு டெசிமலாக இருக்கட்டும் அல்லது பைனரி டு டெசிமலாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே ஃபார்மெட்டில் தான் இது எப்படி இருக்கும், யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு எல்லாமே ஒரே ஃபார்மெட்டு தான் ஆக்சுவலாக. இப்போ பாருங்கள், இப்போ இது பைனரிலேருந்து டெசிமலாக இருக்கட்டும் அல்லது ஆக்டல்லேருந்து டெசிமலாக இருக்கட்டும், நம்ம பைனரிலேருந்து டெசிமல் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஆக்டல்லேருந்து டெசிமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா டெசிமல் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 0 to 9. அதே மாதிரி ஆல்பபெட்டிக் லெட்டர் வந்து Aலேருந்து F வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி அடுத்து இது பெரும்பாலும் என்னதுதான் இருக்கும், மைக்ரோ ப்ராசஸர் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், 0 to 15 வரைக்கும். 0னா 4 டிஜிட் இருக்கும் இல்லையா, 15 வரைக்கும் அப்படின்னா 4 பிட்டு. சரியா? ஓகே, இந்த கோடு இதான் வந்து நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நம்பர் சிஸ்டத்தில் வந்து டெசிமல்னா 0 to 9, ஆக்டல், எக்ஸ்ட்ரா டெசிமல், நான் பொசிஷனல் அது நான் வெயிட்டட் கோடு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கிரே கோடு, XS3 இந்த மாதிரி இருக்குது. PCDயே வந்து ஒரு வெயிட்டட் கோடு தான், 2421. இது எல்லாமே நமக்கு வெயிட்டட் கோடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோடு அப்படின்னா என்ன அப்படின்னா, பெரும்பாலும் வந்து கோடு இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இந்த கிரே கோடு, ஆக்சஸ் கோடு, இதெல்லாம் பெரும்பாலும் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஒரு ஏடிஎம்மில் வந்து ஒரு பின் எடுக்கிறீங்க, இந்த 4 நம்பர் தான் இருக்கும் ஏடிஎம்மில். அதாவது பேங்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய 4 ஏடிஎம் டெபிட் கார்டில் 4 நம்பர் தான் யூஸ் பண்ணுறீங்க. இந்த 4 நம்பர் யார் வேணால் என்ன செய்யலாம், திருடி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கோட் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி அந்த நம்மளுடைய ஒரிஜினல் கோடை வந்து கன்வெர்ட் பண்ணி அதை என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷனில் அதை நம்ம பயன்படுத்துகிறோம். செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த கோட் ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் கோட் ஃபார்மேட் அப்படின்னா ஒரு சிம்பிளாக இருக்கலாம், லெட்டராக இருக்கலாம், அல்லது வேர்ட்ஸாக கூட நமக்கு இருக்கலாம். இதில் பெரும்பாலும் கோடு பார்த்திங்கன்னா நமக்கு 2 டைப்பில் இருக்குது. ஒன்று பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் பைனரி, இன்னொன்று பைனரி அப்படின்னு சொல்லுவோம். நான் பைனரினா பெரும்பாலும் என்னதான் மோர்ஸ் கோடு, அது வந்து பைனரியாக இது பண்ண முடியாது. அதே மாதிரி ஆஸ்கி கோடு, அதுவும் பைனரி கிடையாது. இதெல்லாம் வந்து பைனரியாக வராத கோடு, நான் பைனரி கோடு அப்படின்னு சொல்லுவோம், மோர்ஸ் கோடு. அதே மாதிரி இன்டர்னல் கோடு, இந்த இன்டர்னல் கோடு மட்டும் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான 6 பிட் அது. சரிங்களா? அதே மாதிரி EPCDIC கோடு, அதாவது எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோடு அப்படின்னு சொல்கிறோம். இது 8 பிட் கோடு. ஆஸ்கி கோடு பார்த்தீங்கன்னா 7 பிட் கோடு, பட் பேட்டியோட ஒன்று சின்னுவோம் இது பண்ணுவோம். சரிங்களா? ஆஸ்கி கோடு வந்து கம்ப்யூட்டரில் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடியது ஆஸ்கி கோடு தான். சரி, இந்த இதுலேயே வந்து நம்ம பைனரி கோடட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், XS3, கிரே கோடு, 8421, அதாவது PCD, எரர் டிடெக்டிங், எரர் கரெக்டிங், இது எல்லாமே பைனரி ரிலேட்டடு. இப்போ XS3னாலும் நம்ம அதை பைனரியில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நோட் பண்ணுவோம். அதே மாதிரி எரர் டிடெக்டிங், எரர் கரெக்டிங், இது எல்லாமே நம்ம எதில் தான் பயன்படுத்துகிறோம், பைனரி தான் நம்ம
பயன்படுத்துகிறோம். பட் இது ஆஸ்கி கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இது என்னதான் நம்பர்ஸ் இருக்கலாம், லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 128 கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம் சரிங்களா, ஆஸ்கி கோடு இந்த மாதிரி. சரி, அடுத்து பாருங்கள், இந்த பிசிடி கோடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கால்குலேட்டரில் யூஸ் பண்ணக்கூடியது பிசிடி கோடு தான் சரியா. இது வந்து 4 பிட் கோடு. இது 8421ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெயிட்டட் கோடுன்னு சொல்லுவோம். இதில் நம்ம ஆனால் இது வந்து 4 பிட்டு. பட் 4 பிட்னா நமக்கு என்னது 0லேருந்து 15 வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா 0, ஏன்னா பிசிடி கோடு பிசிடி அதாவது பைனரி கோடு டெசிமல். அப்போ டெசிமல் வேல்யூ நமக்கு என்னது 9 வரைக்கும் தான், 0 to 9 தான். அப்போ இங்கே 4 பிட்டு. அப்போ 4 பிட்னா நமக்கு என்ன வரைக்கும் வரணும், 4 பிட்னா 16 வரைக்கும் வரும். அப்போ நமக்கு இந்த பிசிடி கோடில் நம்ம பயன்படுத்துறது 0 to 9 தான். நீங்கள் டிஜிட்டல் வந்து 7 செக்மெண்டடு அப்படிங்கிற ஒரு டாபிக் நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க. இதில் சீக்வென்ஷியல் சர்க்யூட்டில் சாரி காம்பினேஷன் சர்க்யூட்டில் படிச்சிருப்பீங்க. அந்த 7 செக்மெண்ட் அதில் கிளியராக இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த பிசிடி கோட் ஃபார்மெட் எதில் இருக்குது அப்படின்னா கால்குலேட்டர், எலக்ட்ரானிக் கால்குலேட்டரு, அதே மாதிரி ட்ராஃபிக்கில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எல்இடி சிஸ்டம், நம்பர் கவுண்ட் டைமர் ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பிசிடியோட தான் சேர்ந்தது தான் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு 9 வரைக்கும் தான் நமக்கு யூஸ் ஆகும், 0 to 9. அப்போ யூஸ் ஆகாது நமக்கு என்ன யூஸ் ஆகலை, 6 வந்து நமக்கு வந்து என்ன செய்யலை, யூஸ் ஆகலை சரிங்களா. ஸோ பிசிடி கோடில் 0 to 9 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மீதி இது நம்ம இதில் யூஸ் பண்ணலை. இதே வந்து 8 பிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, பிசியில் 8 பிட்டாக இருந்துச்சு அப்படின்னா 100 தான் யூஸ் பண்ணுறோம், 156 நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. சரி, அடுத்த கோட் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா XS3. இது வந்து பைனரி கோடில் நம்ம பார்க்குறோம். XS3னா உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன நம்பராக இருந்தாலும் அது என்ன செய்ய போகிறோம், ஜஸ்ட்டு 3 வந்து ஆட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இது அதனால் இது ஏற்கனவே இருக்கிற நம்பர் 3 ஆட் பண்ணுறதுனால இது செல்ஃப் காம்ப்ளிமெண்டட் கோடு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அன்வெயிட்டடு, நான் பொசிஷனர், உங்களுக்கே நல்லா தெரியும் அதில் பொசிஷனர் கிடையாது. அது இன்னும் ஒரு ஃபார்முலா வந்து கேட்டு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்க சில பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிட்டு ஆகணும். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக மட்டும்தான் வந்து நான் அதிகமாக நோட்ஸ் எடுத்துருக்குது. இது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பட் இது காம்படிட்டிவ் எக்ஸாம், கேட் எக்ஸாம், ஐஏஎஸ் இவங்களுக்கு தான் அது, அதே மாதிரி டிஎன்பிசி யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் சர்வீஸ் இவங்களுக்கு தான் நல்லா யூஸ் ஆகும். பாருங்கள், 1 காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி XS3 கோட் இஸ் ஈக்குவல் டு 9 காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி XS3. ரெண்டுமே வந்து கரஸ்பாண்டிங் டெசிமல் இஸ் ஈக்குவல் டு சேம் அப்படின்னு பார்த்தீங்களா. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 1 காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி XS3 கோடு இருந்த 1 காம்ப்ளிமெண்ட் ஆஃப் XS3 நீங்கள் வச்சுருந்தாலும் அதே 9 காம்ப்ளிமெண்ட் XS3 மாற்றினாலும் செய்ய மாட்டாங்க, கரஸ்பாண்டிங் சேம். இதுக்கு இந்த XS3 வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா. ஆனால் அதே கிரே கோடை நம்ம என்ன பயன்படுத்துறது இல்லை, அரித்மெட்டிக் அப்ளிகேஷனில் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. இது கிரே கோடை பொறுத்தளவில் எதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்கோடர் இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். மற்றதுக்கு நம்ம என்ன செய்கிறது இல்லை, பயன்படுத்துறது இல்லை. சரி, இப்போ இதில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிரே கோடை பொறுத்தவரை இதை மினிமம் சேஞ்ச் கோடு அப்படின்னு சொல்கிறோம், ரிஃப்ளெக்டட் கோடு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நிறைய நேம் இருக்குது சரிங்களா. நமக்கு எப்படி வந்து XS3 வந்து செல்ஃப் காம்ப்ளிமெண்டட் கோடுன்னு சொல்கிறோம், அதே மாதிரி இது அன்வெயிட்டட் கோடு அப்படின்னு, இதுவும் அன்வெயிட்டட் கோடு தான். கிரே கோடும் ஒரு அன்வெயிட்டட் கோடு தான். அது வந்து அர்த்தமெட்டிக்கில் பயன்படாது, இது பயன்படக்கூடியது. இது ரிஃப்ளெக்டட் கோடு. ஒரு பிட்டை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ப்ரீவியஸ் பிட்டை வந்து கொஞ்சம் ஒரு 2-3 பிட்டை எடுத்து அப்படியே என்ன செய்கிறோம், கால்குலேட் பண்ணுறோம். கேரி அதை வந்து கால்குலேட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரே கோடு. அது எப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அர்த்தமெட்டிக்கில் கட்டாயம் கிடையாது, என்கோடரில் பெரும்பாலும் நம்ம என்ன செய்கிறோம் யூஸ் பண்ணுறோம். சாஃப்ட்டில், இன்ஸ்ட்ருமெண்டேஷனில், அதே மாதிரி ஒரு போர்ட் வந்து இன்புட் அவுட்புட் போர்ட் டிவைசஸ் இருக்குது, அதில் நம்ம இந்த கிரே கோடை யூஸ் பண்ணுறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸுக்கு தான் சரி, அந்த கோடு ஃபார்மெட்டு பெரும்பாலும் சரிங்களா. சரி, இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும் எப்படி வந்து பைனரியிலேருந்து கிரே கோடாக கன்வெர்ட் பண்ணுறது. அந்த பைனரி நம்பர் அப்படி எழுதிக்கோங்க, 1 1 0 0 1 0. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா 1 அப்படியே கீழே இறக்கிறீங்க. அடுத்து என்ன செய்கிறீங்கன்னா 1ஐயும் 0ஐயும், இது எல்லாமே வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா.
அதாவது என்ன அப்படின்னா 0 0 அப்படின்னா 0, 1 0 அப்படின்னா 1, 0 1 அப்படின்னா 1, 1 1 அப்படின்னா 0. ஸோ இதான் வந்து என்னது நமக்கு எக்ஸாருடைய ஆப்ரேஷன். சரிங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இதான் எக்ஸாருடைய ஆப்ரேஷன். அதாவது இன்னொரு ஷார்ட்கட் எக்ஸார் ஷார்ட்கட்னா ஆட் ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுன்னு ஒரு கையாக இருக்கும். அவ்வளோதான் சிம்பிள் வரும். பாருங்கள், ஆட் ஒன்று தான் இருக்குது. இது பாருங்க, இதுவும் ஆட் ஒன்று. பட் ஈவன் ஒன்றா இருந்தாலோ அல்லது ஈவனாக இருந்தாலும் நமக்கு என்ன தான் இருக்கும்? 0 தான். பாருங்கள், 1 அப்படியே எடுக்கிறீங்க. 1 0 என்னது 1, 0 0 0, 0 1 1, 1 0 1. ஸோ இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே நம்ம அப்படியே போடுறோம். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள், கிரே கோடு டு எப்படி வந்து பைனரியாக கிரே கோடாக மாற்றியாச்சு. எப்படி பைனரியாக மாற்றுறது? அதே இதைத்தான் எடுத்து மறுபடியும் ப்ரீவியஸாக எடுத்துருக்குறோம். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த 1 அப்படியே இறக்கிடுங்க. இப்போ கிராஸாக பாருங்கள், 1 1 0, ரைட்டா? 0 0 0, 0 1 1, 1 1 0, அந்த வந்துடுச்சா? 1 0 0 1 0. ஸோ இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து பைனரி டு கிரே கோடு டு பைனரி. இது பெரும்பாலும் நமக்கு அப்ளிகேஷனில் காம்பினேட் சர்க்யூட்டில் நம்ம பெரும்பாலும் இதை யூஸ் பண்ணுவோம். இந்த இதில் வந்து காம்பினேட் சர்க்யூட்டில் இதனுடைய இதெல்லாம் வந்து டிசைனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். XS3 நம்பரோ இது எல்லாமே வந்து நம்ம டிசைனில் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம். சரி, ஆல்பா நியூமரிக் அப்படின்னு நமக்கு இது பெரும்பாலும் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆல்பா நியூமரிக்கு. ஏன் அப்படின்னா வந்து லெட்டர்ஸும் இருக்கும், நம்பர்ஸும் இருக்கும். இதை தான் நம்ம அதை பெரும்பாலும் வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடியது. இது இன்டர்னல் கோடு அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்னல் கோடுன்னா உங்களுக்கு வந்து வேணால் கம்ப்யூட்டருக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஆல்பா நியூமரிக் கோடுலேயே வந்து இன்டர்னல் கோடு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இது எக்ஸ்டெண்டட் பிசிடி பைனரி கோடு டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து இது 8 பிட் கோடு, இது 7 பிட் கோடு. இப்போ இதில் ஒரு இதுதான் வந்து ஆல்பா நியூமரிக் கோடு அப்படின்னு சொல்கிறோம். இதோட அப்ளிகேஷன்லாம் அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், எரர் டிடெக்டிங் கோடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த எரர் டிடெக்டிங்னா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் என்னது ஆட் பேட்டி ஈவன் பேட்டி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து எரர் டிடெக்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இது பெரும்பாலும் என்ன அப்படின்னா எரரை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம இதை பயன்படுத்துவோம். எரர் பேட்டி செக்கர், அதாவது ஆட் பேட்டி ஈவன் பேட்டி. எதுக்காக? எரரு டிடெக்ட் பண்ணுறது, எரர் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஆட் பேட்டி அப்படின்னா ஒரு பைனரியில் வந்து ஒன்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஈவனாக இருந்தால் அது ஈவன் பேட்டி, ஆடாக இருந்தால் ஆட் பேட்டி. சரிங்களா? அவ்வளோதான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1 1 0 1, அந்த 1 எத்தனை இருக்குது? 3 1, அப்போ இது ஆட் பேட்டி. 1 1 1 4 ஒன்ஸ் இருக்குது, அப்போ அது என்னது? ஈவன் பேட்டி. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆட் பேட்டி ஒரு ஈவன் பேட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எரரை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு இதை பயன்படுத்தி என்ன அப்படின்னா ஒரே ஒரு பிட்டை மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது ஈவன் பேட்டியோ இருந்தாலும் சரி, ஆட் பேட்டியாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பிட்டு தான். அது சப்போஸ் வந்து டபுள் எரர் இருந்துச்சு அப்படின்னா என்ன வந்துடும்? நமக்கு 0ன்னு ஆன்சர் வந்துடும். சரியா? ஈவன் பேட்டியோ ஆட் பேட்டியோ சிங்கிள் பிட்டை மட்டும்தான் நம்ம டிடெக்ட் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். சரி, எரர் கரெக்டிங் கோடு அப்படின்னு நிறைய இருக்குங்க. ஒரு பிட்டை வந்து நீங்கள் ஒரு பைனரி இன்ஃபர்மேஷனாக அப்படி என்ன செய்றீங்க? ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க. அது சம் எரர் வருது, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஹம்மிங் கோடுன்னு இருக்குது, பிளாக் கோடு இருக்குது, சைக்ளிங் கோடு இருக்குது, அதே மாதிரினா கன்வல்யூஷன் கோடு இருக்குது. இந்த மாதிரி நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் கோடை தான் நம்ம பெரும்பாலும் என்ன செய்கிறோம்? யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா 2k இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா எந்த எரரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதான் நமக்கு வந்து ஜென்ரல் ஃபார்மேட். 2k கிரேட்டர் தான் ஈக்குவல் டு n + k. என்னங்கிறது நமக்கு என்னது? பிட்டு, n நம்பர் ஆஃப் பிட்டு. கேங்கிறது பேரிட்டி. கேட்டிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு பாருங்கள், இப்போது பிசிடி கோடு பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பிட் இருக்கும்? 4 பிட் தான். அப்போ இங்கே 4k + 1. அப்போ இங்கே கேவுடைய வேல்யூ என்னவோ போட்டால் கரெக்டாக வரும்? 3 போட்டால் தான் கரெக்டாக வரும் இல்லையா? அப்போது பேரிட்டி பிட் எத்தனை ஆட் பண்ணுறோம்? நமக்கு 3 ஆட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போது இங்கே எத்தனை இருக்குது நமக்கு? இப்போது 7 இதில் எத்தனை இருக்குது? 3 பேரிட்டி பிட்டு ஆட் பண்ணுறோம். பாருங்கள்,
1 2 3 4 5 6 7 கரெக்டுங்களா? 3 parity பிட் வந்து ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் பிட்டு எத்தனை பிட்டு இது பண்ணுறாங்க? 4. அப்போ 3 + 4 7. 0லேருந்து 6 என்னது நமக்கு 7. இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம எடுத்துக்கணும். பேரிட்டி பிட்டு 1 2, அதாவது இங்கே 3. பைனரி அந்த 4 பிட் வந்து 1 2 3 4. சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஹம்மிங் போர்டில் ப்ராப்ளத்தை ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், 0 1 1 0 அண்ட் 0 1 1 1. இதில் டிஸ்டன்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிட்டு மட்டும்தான். டிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ என்ன இது சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், ஒரே ஒரு பிட்டு மட்டும்தான் இங்கே சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போது ஒரு நம்பரை கொடுத்துட்டு இதில் வந்து டிஸ்டன்ஸு வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு? ஒன்றே ஒன்று தான். அப்போ ஒன்றே ஒன்று தான் சேஞ்ச் பண்ணிட்டு. சரி, இப்போ இது கம்மிங் கோடாக நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பாருங்கள், கம்மிங் கோடாக மாற்றுறது என்ன அப்படின்னா, இதை வந்து ஈவன் கட்டியாக நம்ம கொடுக்கணும். 0 1 1 0 அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா? 0 பாருங்கள், அதே இந்த நம்ம ஏற்கனவே வந்து போட்டோம் இல்லையா? இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். இந்த நம்பர் அப்படியே போடுங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 0 1 1 0. சரியா? இப்போ இது ஈவன் பேரிட்டியாக இருக்கணும். அப்போ ஈவன் பேரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே 1 இதை 1ன்னு போட்டிங்கன்னா ஆடு பேரிட்டியாக மாறிடும். அப்போ ஈவன் பேரிட்டியாக பார்த்தீங்கன்னா முதல் 2 1 1ன்னு போடணும். இப்போ சப்போஸ் அடுத்தது எடுங்க, 0 1 1 இருக்கு இல்லையா? இந்த நம்பர் எப்படி வந்து ஹம்மிங் கோடில் மாற்றுறது, எரர் கரெக்ட் பண்ணுறது பாருங்கள். 0 1 0 1 1 1. இது ஆட் பேரிட்டியாக தான் நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். ஈவன் பேரிட்டியாக தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ என்ன செய்கிறீங்க, இங்கே 1 1 போட்டால் 2 1 போடணும். போட்டிங்கன்னா என்ன செய்யுங்க, ஆட் பேரிட்டியாக மாற்றிடும். அப்போது இந்த பேரிட்டியில் 1ன்னு போட்டிங்கன்னா ஈவன் பேரிட்டியாக மாறிடும். சரிங்களா? ஸோ இதான் வந்து ஹம்மிங் கோடு. ஸோ இதை வச்சு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா வந்து கேட் கொஷின் ஐஏஎஸில் வந்து கம்பல்சரி வந்து இந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும். நமக்கு டேட்டா ரெப்ரசன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடு, இது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான் மேக்னிடியூடு அப்படிங்கிறது. நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து இது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் அன்சைன்டு பிட் அப்படின்னா ஒன்லி நமக்கு என்னது பாசிட்டிவ் தான் இல்லையோ? அன்சைன்டு பிட் அப்படின்னா அன்சைன்டு எந்த சைனும் இல்லாத அப்படின்னா ஒன்லி அது பாசிட்டிவாக தான் இருக்கணும் இல்லையா? அந்த நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து 2n. சரிங்களா? 2n -1 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? எத்தனை பிட்டோ அது இல்லை. நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பைனரியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சைன்டு அப்படின்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்டில் வந்து எப்படி இருக்கும், 0ன்னு இருக்கும். சைன்டு அப்படின்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் 0. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர், அதே மாதிரி எம்எஸ்பி எப்படி தான் இருக்கணும், இங்கே -1ன்னு இருக்கும். அதாவது இங்கே 1 அப்படின்னு இருக்கும். பாருங்கள், இப்போ இதை பொறுத்தவரை எப்படி இருக்குது அப்படின்னா லாஸ்ட் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, அதாவது பாசிட்டிவ்னா 0, நெகட்டிவ்னா 1ன்னு இருக்கும். சரிங்களா? இது வந்து என்னது எம்எஸ்பி ஃபஸ்ட்டு வந்து 0 இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் எம்எஸ்பி வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அதை பொறுத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 0 1 1 அப்படின்னா அது பாசிட்டிவ் நம்பர். 1 1ன்னா முதல் வந்து 1ன்னு இருந்தால் நெகட்டிவ் நம்பர், 0ன்னு இருந்தால் பாசிட்டிவ் நம்பர். சரி, இப்போ இதில் பாருங்கள், இதான் வந்து நமக்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா மேக்னிடியூடில். சரிங்களா? ஸோ இதான் வந்து நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா. மேக்னிடியூடில் வந்து எவ்வளோ வரைக்கும் போகலாம், நமக்கு மைனஸ் எப்போ ஒரு நம்பர் வந்து மைனஸில் இருந்து ப்ளஸ் மேக்ஸிமம் நம்பர் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா -2 power n -1 -1 to அதே 2 power ப்ளஸ் இது -2 ப்ளஸ். இதுதான் வந்து அதிகபட்ச மேக்னிடியூட் வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்பர் சிஸ்டம்னா என்ன, கோடுனா என்ன ஜென்ரலாக பார்த்துருக்கோம். ஆனால் இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனாக நாமெல்லாம் எழுதுனது. இது கேட்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்களுக்கும் யூபிஎஸ்சியில் வந்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதுகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிஎன்பிசியில் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எழுதுகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை லெசன் பண்ணுங்கள், நோட்ஸ் எழுதுங்க. நான் ரொம்ப நோட்ஸ் எடுத்து தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பூலியன் அல்ஜிப்ரா அண்ட் அதை எப்படி மினிமைஸ் பண்ணுறது அப்படிங்கிற அடுத்த டாப்பிக்கில் அடுத்த நாள் நம்ம பார்ப்போம். வேறு ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் தெரிவிச்சிங்கன்னா அதை உடனே ரெக்டிஃபை பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். கேட்டு ஐஇஎஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ.